நாம ஜபத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் மத்த உபாசனாவோட அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப முக்கியமான உபாசனாவா இருக்கு? அதுவும் ஸ்பெசிஃபிக்கா கலியுகத்துல. ஒரு தெய்வங்களுக்கு ஒரு உபாசனா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத ஒரு உபாசனா நாம உபாசனா அப்படின்னு பேர். நாம உபாசனா அப்படின்னா பகவன் நாமாவை சொல்கிறது அப்படிங்கிறது இங்கே உள்ளவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த பகவன் நாமாவை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால் சொல்கிறது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா, அந்த ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அந்த குழந்தை வாயிலேருந்து வருது ஆ, உ, ஏ. இந்த எழுத்துக்கள் தான். ஓ இது மாதிரி. இந்த ஓங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிரணவ சப்தத்தை குறிக்கும் அப்படின்னு. ஆ, உ, இம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களும் குழந்தைகள்லாம் சொல்லும். இது சொல்லும் பொழுது ஒரு வைப்ரேஷன்ஸ் ஆனது உண்டாகும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற பேச்சிலேயே நிறையா வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கோவிலுக்கு வந்து உணரணுங்கிறது கிடையாது, வீட்டிலேயே உணரலாம். வீட்டில் உள்ள ஹாலுக்கும் வீட்டில் உள்ள பெட்ரூமுக்கும் உள்ள வைப்ரேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ், வீட்டில் உள்ள பெட்ரூமுக்கும் வீட்டில் உள்ள கிச்சனுக்கும் உள்ள வைப்ரேஷன் டிஃப்ரென்ஸ். ஹால், கிச்சன், பெட்ரூம் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடம் வீட்டில் உள்ள சுவாமி ரூம். எதுக்காக சாமி ரூமில் அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது? ஒரே அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த ரூமும் இருக்குது, இல்லை இந்த ஒரு சாமி அலமாரியும் இருக்குது. அந்த இடம் மட்டும் ஏன் அவ்வளோ திவ்யமாக இருக்குது? காரணம், அந்த இடத்துக்கிட்ட எப்பொழுதும் வாசனை திரவியங்கள், அதாவது ஊதுபத்தி ஏற்றுறோம், சாமிக்கு புஷ்பங்களை போடுறோம். அந்த இடத்துக்கிட்ட நின்று இதர வார்த்தைகள் எதுவும் நம்ம பேச மாட்டேங்கிறோம். அந்த இடத்துல நின்னாலே ஒரு பாசிட்டிவ் ஒரு வார்த்தைகளை பேசுகிறதுனால அந்த இடம் வந்து ஒரு அமைதி. அமைதியிலே நிறையா விதம் இருக்குது. மயான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது, நிசப்தமான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது, சாத்வீகமான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது. இது வந்து சாத்வீகமான அமைதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். அந்த அமைதி எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த நாம ஜபமானது வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். நாம ஜபம்னா என்ன ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஓம் கம் கணபதையே நமஹா. மூலாதாரமான மூலப்பொருள் முழுமுதற் கடவுளான விநாயகருடைய மந்திரம். ஓம் சக்தி பராசக்தி அம்பாளுடைய மந்திரம். ஓம் நம சிவாயா சிவனுடைய மந்திரம். ஓம் சரவண பவா முருகருடைய மந்திரம். சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனுடைய மந்திரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இது வந்து எல்லா சுவாமியுடைய பேர். இதெல்லாம் தாண்டி ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், அந்த அளவுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மந்திரம் தான் இப்படி போய் அது முடியணும். அடி வயிற்றுலேருந்து சொல்லும் பொழுது நம்ம உடம்புல உள்ள சக்கராசெல்லாம் ஒரு நிமிஷம் ஒன்று சேரும். அந்த ஓம்னு அந்த வைப்ரேஷனோட முடிக்கும்போது ஒரு நிமிஷம் அந்த மனசு சந்தோஷமாகும் பாருங்கோ. கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷமானது திருப்பி கிடைக்காது. அதனால தான் அந்த நாம ஜபத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டது.